விஜய் உடைய ரசிகைகளை விபச்சாரிகள் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்டால சொல்ல முடியுது பாருங்க. ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகைகள் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம். அவர் ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது, அப்துல் கலாமுக்கு செக்ரட்டரியா இருந்தவர். அப்பேற்பட்ட ஒருத்தர் ரொம்ப இந்த மாதிரி அநாகரிகமான நாகரிகமற்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா எந்த அளவுக்கு அவர் சேர்ந்த அந்த திமுக அவரை அவருக்குள்ள அந்த விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. தன்னுடைய பேச்சாலேயே மக்களை கவர்ந்த சின்ன பசங்களுக்கு கூட புரிகிற மாதிரி அவங்க மழலையிலேயே பேசி மக்களை கவர்ந்த அப்துல் கலாமுடைய ஒரு செக்ரட்டரி இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா அது எனக்கு தெரிஞ்சு அப்துல் கலாமையே அவமானப்படுத்துகிற மாதிரி. அப்துல் கலாமுடைய பேச்சை கேட்டு அவருடைய புத்தகத்தை படித்து இன்னைக்கு நல்ல நல்ல நிலைமையில் இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கும்போது அவர் கூடவே இருந்த ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, நாகரிகமே இல்லாமல் நடந்துக்கிறாரு அப்படின்னா அது உண்மையிலேயே அது அப்துல் கலாமை அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா? இப்படி தான் இருக்கணும், இந்த கட்சியில் வந்தால் இப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா இப்படி ஆயிடணும் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்டே இப்படி ஒரு நாகரிகமற்ற ஒரு மனிதனாக மாற்றி இருக்கு திமுக. இதை பற்றி தான் இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம். மனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க. உங்கள் கருத்தை கடைசியில் கமெண்டில் சொல்லிடுங்க. திமுகவை சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு அகங்காரம் பிடித்தவர்களா திமிரு பிடிச்சவங்களா இருக்காங்கன்றதுக்கு இப்போ சமீபத்திய ஒரு உதாரணம் இருக்கு பாருங்க. துரைமுருகன், வேல்முருகன் வெளியில் போனதும் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் இப்படி பார்ப்பேன் அப்படின்றாரு. வெளியேறிட்டாரு, எப்படி பார்க்குறீங்க சார்? எந்த அளவுக்கு திமிரு இருக்கும் பாருங்க. கேட்ட கேள்விக்கு இப்படி தான் பதில். அதுக்கு அதை கேள்வி கேட்டவன் இவருடைய இந்த பதிலை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க. இந்த மாதிரிலாம் பதில் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பதில் ஒன்று கொடுத்துட்டு வரணும். அதை விட்டுட்டு இவர் கிண்டலாக நான் அப்படி பார்ப்பேன் இப்படி பார்ப்பேன்னா, நீ எப்படின்னா பாரு, இன்னும் ஒரு மாதம் கழித்து மே 4க்கு அப்புறம் துரைமுருகனை இப்படி தான் பார்க்கணும், எங்கே இப்படி பார்க்கணும் அப்படி தான் பார்க்கணும். அவரை ஏன்னா இருக்க மாட்டாங்களே, அந்த கட்சியே இருக்காது. இந்த முறை தோற்று போச்சுன்னா அவ்வளோதான். திமுக தோற்று போச்சுன்னா அந்த கட்சி இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதுக்கு வேண்டிய வேலையெல்லாம் அங்கே பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் அது ரொம்ப கைவந்த கலையாச்சு. திமுகவில் யார் யாரை தூக்கி உள்ளே போகணும் அப்படின்ற லிஸ்ட்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. வேணா பாருங்க, ரகசிய கூட்டணி பி டீம்லாம் கிடையாது. 2031 நீங்கள் வேணா பாருங்க, திமுக பாஜக கூட்டணி தான் வரும். அது ஆகும். ஏன்னா அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்கும். அது இப்போ பாஜக காலில் போய் விழுந்தாதான் அதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுகலாம் கிடையாது. அடுத்த ஒரு 2 வருஷம் கழிச்சு எப்படி இருந்தாலும் திமுக ஜெயிக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் வேணா பாருங்கள், திமுக பாஜக கூட்டணி வந்துடும். மோடி அப்புறம் திருப்பியும் உண்மையிலே விஸ்வகுரு ஆக்கி விட்டுருவாங்க. இவங்களே திமுக காரங்களே விஸ்வகுரு ஆக்கி விட்டுருவாங்க. அதாவது விஜய் உடைய ரசிகர்களை தற்குறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தற்குறிகள் அப்படின்னு சொல்கிறதுல பெரிய தப்புலாம் எதுவும் இல்லை. படிக்காதவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் படித்தவங்க தான். இவனும் படிக்காமல்லாம் விஜய் பின்னாடி சுற்றிக்கிட்டு இல்லை, இவனும் வேலைக்கு போகாமல் விஜய்க்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு இல்லை, குடும்பத்தை பார்க்காமலாம் இல்லை. அவங்க பார்க்குற சில நேரங்கள் மட்டும்தான். அதாவது விஜய் வரும்போது அங்கே அவங்க என்ன நடக்குது அதை பார்க்குறாங்களோ அவ்வளோதான். அவன் 24 மணி நேரமும் விஜய் வீட்டு வாசல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் விஜய் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். விஜய் எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போதோ ஒரு பிரச்சாரத்துக்கு வரும்போது அங்கே வர்றாங்க பாருங்கள் விஜய் ரசிகர்கள். அவங்க திருப்பியும் அங்கேயே விஜய் கூடவே இருக்கவோ, இல்லைனா விஜய் வீட்டுக்கு அவங்க கூடவே போவோ, இல்லை அங்கேயே தங்கவோ, இல்லைனா விஜய் படத்தை 24 மணி நேரம் பார்க்குறதோ, விஜய் படம் ஓடுற தியேட்டர் வாசல்லையே படுத்து தூங்குறதோ அதெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் அந்த இடத்துல ஒரு 2 மணி நேரம் விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஷோவில் என்ன பண்ணுறாங்களோ, எல்லாம் அந்த தியேட்டரில் எந்த மாதிரி நடந்துக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் விஜய் பார்க்குற 2.5 மணி நேரம். அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அவன் வீட்டுக்கு போயிடுவான், அவன் குடும்பத்தை பார்ப்பான், வேலையை பார்ப்பான், மனைவி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட நேரத்தை செலவு பண்ணுவான். இதுதான் அவங்க சாதாரணமாக செய்ய போகிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் தெரியும், நாம் உழைச்சாதான் நமக்கு சோறு, இந்த பணம் சம்பாதிச்சாதான் வாழ்க்கையில் நல்லபடி இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்கும் இதே தான். அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்களுக்கும் குடும்பத்தை பார்த்துக்கிட்டா தான் உண்டு. ஆவேசத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்கள இந்த விபச்சாரி அப்படின்ற அந்த முத்திரை குத்துறதெல்லாம் ஒரு சயின்டிஸ்டாக இருந்து என்ன பிரயோஜனம்? இவர் ஒரு படித்த முட்டாள் அப்படின்னு சொல்லாமல் அதுதான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வேறு யார் பயன்படுத்துவாங்க? அதுவும் ஒரு மீடியாவில் என்ன பேசுகிறோம், எத்தனை பேர் இதை பார்ப்பாங்க, நம்ம இப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் போது இது எத்தனை பேரை போய் சேரும், அது எத்தனை பேரை பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் கூட யோசிக்காமல், அதுவும் பெண்களை பற்றி பேசும்போது எந்த அளவுக்கு நாகரிகமாக எந்த அளவுக்கு யோசித்து அந்த வார்த்தையை பேசணும் அப்படின்லாம் கூட தெரியாமல் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னா அவரை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவர் போய் சேர்ந்த இடம் அப்படி. அங்கேருந்து கொடுக்குற இன்ஜெக்ஷன் தான் அந்த மாதிரி அங்கேருந்து ஏறுற விஷம் தான் இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்டே இப்படி மாற்றிருக்கு. இந்த பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி
திமுகவில் வந்து ஒருத்தர் போய் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த நாரும் சாணியுடன் போய் சேர்ந்து அதுவும் நார ஆரம்பிச்சிடும். பொன்ராஜ் அப்படின்றவர் நல்லா இருந்தவர் தான். அவர் எங்கே போய் சேர்ந்துருக்கிறாருன்னா திமுகவில் போய் சேர்ந்ததும் இவர் நார ஆரம்பிச்சிருக்கிறார். இவர் அப்படி மாற்றி இருக்கிறாங்க. அது அவங்களுடைய அந்த ராசி, திமுகவுடைய அந்த ராசி எப்படி பிஜேபியை வந்து எப்படி ஃபாசிசம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, இங்கே வந்து ரொம்ப ஈகோயிசம், ரொம்ப ஈகோயிஸ்டிஸ். இவங்கெல்லாம் வந்து நாங்கள் தான், எங்களை தாண்டி வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி 5 வருஷம் தான் கிடச்சிருக்கு. அதுலேயே என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். இன்னொரு 5 வருஷம்லாம் கிடச்சிதுன்னா இவங்கெல்லாம், அதாவது தமிழ்நாடை வந்து திராவிட நாடை வந்து ரவுடி நாடாக மாற்றிடுவாங்க. ஒரு சயின்டிஸ்டே ரவுடியாக மாற்றிருக்கிறாங்க பாருங்கள். எந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஒரு வாயிலேருந்து வருது பாருங்கள். விபச்சாரிகள் அப்படின்ற வார்த்தையை இப்போ வந்து இந்த மகளிர் சங்கம் மற்றவங்க, இந்த பெண்களுக்காக போராடுறவங்க, இந்த அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. அவங்கெல்லாம் வெளியில் வருவாங்களா, இதுக்கு எதிராக பேசுவாங்களான்னு தெரியல. விஜய் போயிருக்கிறாரு. விஜய் வந்து டிஜிபி ஆஃபீஸ் போயிட்டு ஏடிஜிபி மகேஸ்வர தயாளுக்கு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி. கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அவர் சயின்டிஸ்டாக இருந்தாலும் இல்லை அப்துல் கலாமுடைய ஒரு செக்ரட்டரியாக இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இவங்களுடைய இந்த பேச்செல்லாம் வந்து நாளைக்கு இதெல்லாம் எத்தனை பேர், எத்தனை இளைஞர்கள் இந்த மாதிரி இன்டர்வியூலாம் பார்க்குறாங்க, அவருடைய பேச்செல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறதுல தப்பே இல்லை அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன நிலைமை ஆகும்? தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 கோடி பெண் ரசிகர்கள் இருப்பாங்களா? அவங்க அத்தனை பேருமே வந்து இவர் சொன்ன மாதிரி தானே? விஜய்க்கு வந்து கோடிக்கணக்கில் பெண் ரசிகர்கள் இருக்காங்க. அப்போ அவங்களையெல்லாம் மொத்தமாக சொன்ன மாதிரி தானே? அதுக்கப்புறம் இவருக்கு இன்னும் அந்த வார்த்தைக்கே அர்த்தம் தெரியல பாருங்கள். இந்த விபச்சாரி அப்படின்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியல. சில பெண்கள் வந்து நாங்கள் கட்டிக்கிறோம் விஜய் அப்படின்னு சொன்னதுக்கு தானே இவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருத்தரை கட்டிக்கிட்டால் அதுக்கு பேர் விபச்சாரி கிடையாது. விபச்சாரின்னா அதுக்கு அர்த்தமே வேற. அப்போ இவர் தெரிஞ்சே அப்படி சொல்லியிருக்கிறார். விபச்சாரி அப்படின்ற வார்த்தையை வந்து விஜய் ரசிகர்கள் மீது இவர் சொல்லணும் அப்படின்னா எந்த அளவுக்கு திமுக அப்படின்ற கட்சியிலிருந்து இவருக்கு விஷம் ஏறி இருக்கு பாருங்க. அவருக்குள்ளே ஏறின அந்த விஷம் தான் வந்து இப்போ இந்த மாதிரி வார்த்தைகளாக கக்க வச்சிருக்கு. தற்குறியாக இருக்கிறதுல விஜய் ரசிகர்கள்லாம் உண்மையிலே பெருமைப்பட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சயின்டிஸ்டாக இருந்தும் நாகரிகமற்றவராக, பண்பற்றவராக இந்த மாதிரி இருக்கிறதை விட தற்குறிகளாக இருக்கலாம். அதில் தப்பே கிடையாது. ரீல்ஸ்லலாம் பார்க்குறதெல்லாம் உண்மை அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். இந்த ஃபுட் ரிவ்யூ போடுறவங்க ஒரு 24 மணி நேரமும் ஃபுட்டே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானா, இல்லை அந்த ரீல் எடுக்கிற நேரத்தில் மட்டும்தான் வந்து அதில் அந்த வீடியோ எடுக்கிற நேரத்தில் மட்டும்தான் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். மற்ற நேரம் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்குன்னு நிறைய குடும்பத்தில் இருக்கிற விஷயங்கள் இருக்குது. அவனுடைய சொந்தக்காரங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோடலாம் இருப்பாங்க. கடைசியில் அவன் ஏதோ ஒரு 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ தான் இந்த வீடியோவுக்கு செலவு பண்ணுவான். ஆனால் அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, இவன் பாரு 24 மணி நேரமும் ரீல்ஸே போட்டுக்கிட்டு இருக்கான் பாரு. அப்படிலாம் கிடையாது இல்லையா? அதே மாதிரி தான் விஜய்வுடைய ரசிகர்கள் வந்து விஜய் வர்ற நேரத்தில் அவன் ஒரு வேளை கொஞ்சம் ஹைப்பராக இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்குன்னு இருக்கிற வாழ்க்கை இருக்குது, அதுக்கப்புறம் அவனுக்குன்னு இருக்கிற வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது, அதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த வெளியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற, நம்ம மீடியாவில் பார்க்குற, இல்லைன்னா நம்ம சில வீடியோவில் பார்க்குற விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு இதுதான் விஜய் ரசிகர்கள் அப்படின்னா அது வந்து இந்த சயின்டிஸ்ட்டுக்கு தெரியாமல் இருக்குது பாருங்கள். அதுதான் பொன்ராஜ் மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அப்துல் கலாமுக்கு கீழே வேலை செஞ்சவருக்கு வந்து தெரியல பாருங்கள். தெரியலையா இல்லைன்னா தெரியாத மாதிரி இவங்க ஆக்கிட்டாங்களா தெரியல. அங்கே போய் சேர்ந்தா, இந்த டிஎம்கே அப்படின்ற கட்சியில் போய் சேர்ந்தா மொத்தமாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இருக்கிற அந்த நாகரிகத்தையும் மற்ற விஷயங்களெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுருவாங்க போல இருக்கு. கொஞ்சம் அகம்பாவமாக நீ வந்து திமிராக இருந்தால் மட்டும்தான் இந்த கட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. திமிரு, அந்த யாரை பார்த்தாலும் திமிரு பேச்சு தான். ஸோ ஓகே, அவ்வளோதான். வேற என்ன சொல்கிறது? படிப்பு மட்டும் ஒரு மனிதனை மனிதனாக்காது அப்படின்றதுக்கு இவரும் ஒரு உதாரணம். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க.